இதுக்கு முன்னாடி ஆமா உடன் பிறந்தவனை எம்பெருமாள் ஆமா அவனும் தவம் இருந்து வரம் வாங்கினான் வரம் வாங்க தெரியாம வாங்க போய் ஆமா கடைசியில எம்பெருமாள் ஆமா அவதாரம் எடுத்து அவனை கொன்றார் அதே மாதிரி நம்மளையும் வந்து கொன்ற கூடாது அதாவது கொன்றவனை ஆமா அதே மாதிரி நமக்கும் சாக்காலம் வரக்கூடாது என்று சொல்லி இந்த இரணியரானவன் ஆமா அந்த அழகு பிரம்மனிடத்திலே அப்படியே வரத்தை கேட்டான் இவன் வரத்தை கேட்ட உடனே ஆமா பிரம்மதேவனுக்கு ஆமா வரம் தாரேன்னு சொல்ல முடியல தரமாட்டேன் என்று சொல்ல முடியவில்லை பிரம்மனால பார்க்கவும் முடியல பார்க்காம இருக்கவும் முடியவில்லை என்ன செய்கின்றார் அவர் திருன்னு முழிக்கார் அவர் எப்படி முழிக்காரு அச்சிலை சிக்கினை எறும்பு போலே ஆன வாயில் அகப்பட்ட கரும்பு போலே அச்சிலை சிக்கினை சண்டாள பாவி ஆமா எப்பேற்பட்ட வரத்தை கேட்டிருக்கின்றார் வெள்ளவரம் கேட்பாயானால் நீ கொல்லவரம் கேட்கிறாயே அச்சில சிக்கியதோர் எறும்பு போலை ஆன வாயில் அகப்பட்ட கரும்பு போலை அரவான் வாயில் அகப்பட்டதோர் தேரை போலை ஆமா யானை வாயில கரும்பு அகப்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படியே சக்கையா புளிஞ்சிரும் முளைக்காரு ஆமா வரம் தாரன்னு சொல்ல முடியல தரமாட்டேன்னு சொல்ல முடியல தரமாட்டேன்னு யான் சொல்ல முடியாதுல்ல தரமாட்டேன்னு சொன்னா யார் மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு மனைவி மேல சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார் யார் மேல கொண்டாட்டி மேல கலைவாணி சரஸ்வதி மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு ஆமா மாட்டேன்னு சொல்ல முடியுமா முடியாது அவன் என்ன நினைக்கின்றான் ஆகா தெரியாதனமா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோமே என்ன செய்யன்னு தெரியலையே அவன் கேட்டான்னு நாம கொடுத்துட்டோம் இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்ல ஆமா திருன்னு முழிக்கின்றார் பார்த்தான் இரணியன் ஐயா என்ன பிரம்மதேவா என்ன யோசனை எல்லாம் பலமா இருக்கு என்ன வரம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கீங்களா என்ன ஆச்சு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆமா சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா என்ன சத்தியம் உங்க மனைவி மேல சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே ஞாபகம் இருக்கா நல்ல யோசித்து பாருங்கள் பார்த்தார் பிரம்மதேவன் அவர் என்ன செய்கின்றார் வார விதி அறியாமல் வேறு வழி இல்லாமல் வழி என்பது இல்லாமல் அப்படி தந்தேன் வரும் உனக்கு தந்தேனடா கேட்ட வரும் அத்தனையும் தந்தேனடா எப்படி கொடுக்கின்றார் வரம் ஆமா தர மாட்டேன்னு சொல்ல முடியாது எப்படி கொடுக்கின்றார் எப்படி ஐயா கொடுக்கின்றார் தந்தேன் வரம் உனக்கு தந்தேனடா நீ கேட்ட வரம் அத்தனையும் தந்தேனடா கொடுத்தேன் வரம் உனக்கு கொடுத்தேனடா ஆமா
நீ கோரிய வரம் அனைத்தும் உனக்கு கொடுத்தேன், அத்தனையும் உனக்கு கொடுத்தேன். ஏ இரணியா, ஏ இரணியா, நான் ஒன்னு சொல்லுதேன் கேட்டுக்கோ, நல்ல கேட்டுக்கோ. சத்தியம் தவறு நீ நடந்தையானால் இந்த சங்கரன், ஆமா, இந்த சதிர் முகவன் கொடுத்த வரம் சத்தியமா உன்ன இருக்கும், தலை அறுக்கும். என்ன சொல்லி கொடுத்தாரு? சத்தியம் தவறி நடந்தால் இந்த சதிர் முகவன் கொடுத்த வரம் சத்தியமா உன்ன இருக்கும், உன்னை அறுக்கும். நீதி தவறி நீ நடந்தையானால் நான் கொடுத்த வரம் நிச்சயம் உன்னை அழிக்கும் போன்ட்டாரு. ஆமா, என்ன செய்தார்? நீ வரத்தை வாங்குறது பெருசு இல்ல, அத நீ எப்படி பயன்படுத்துறியோ அங்கதான் இருக்கு. சத்தியத்தை மீறி நீ நடந்தால் சத்தியமா உனக்கு அழிவு உண்டு போன்ட்டார், உனக்கு சாவு நிச்சயம் போ என்று. ஆமா, வரத்தை கொடுத்தார். வரத்தை கொடுத்தார். நான் கொடுத்த வரத்தினுடைய மகிமையினாலே இந்த குவளையம் முழுவதையும் ஆழ்வாயடா, இந்த குவளையம் முழுவதும் ஆழ்வாயடா. நான் தந்த வரத்தினுடைய மகிமையினாலே இந்த தாரணி முழுவதையும் ஆழ்வாயடா, ஆழ்வாயடா என்று வாழ்த்தி வரத்தை கொடுத்தார். வரத்தை கொடுத்தார். கொடுத்தவுடனே என்ன வரம் கேட்டான்? என்ன வரம் கேட்கின்றான்? அழியாத வரத்தை கேட்டான். அழியாத வரத்தை கேட்டான். அந்த வரத்தை பிரம்மதேவன் கொடுத்தார். கொடுத்தார். வழி இல்லையே. ஆமா, கொடுத்தானே ஆகணும். கொடுத்துதான் ஆகணும். மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் வர முடியாது. முடியாது இல்ல. ஆமா, கேட்ட வரத்தை கொடுத்தார். வரத்தை கொடுத்தார். கொடுத்தவுடனே ஆமா, இவன் எப்படி நீங்க எப்படி நிற்கின்றான்? வாங்கும் வணங்கி நின்றா, வணங்கி நின்றா, வாங்கும் வாங்கிய பின்னே நிமிர்ந்து நின்றா, நிமிர்ந்து நின்றா, வாங்கிய பின்னே நிமிர்ந்து நின்றா, நிமிர்ந்து நின்றா. யாரையா? அந்த இரணியனானவள் வரம் கொடுங்கும் வண்டும் முடிந்தே நின்றா. ஆமா, கொடுத்த பின்பாக நிமிர்ந்து விட்டா. நம்ம போயிட்டு வரட்டா? போயிட்டு வார. என்ன செய்கின்றார்? போயிட்டு வாராங்க. ஆமா, போயிட்டு வாரேன்னு சொன்னானா? கிடையாது, நான் போறேங்க. நான் கிடைச்சது போதும். போதும் இல்ல, நான் போறேன். அதான் 1000 கோடி வருடத்திற்கு அழியாத வரத்தை வாங்கியாச்சு. ஆமா, இதுக்கப்புறம் திரும்ப நம்ம பிரம்மலோகம் எதுக்கு வரணும்? ஆமா, எந்த பக்கம்லாம் அழிவு வருமோ அந்த பக்கத்தெல்லாம் அடைச்சி வரமா வாங்கியாச்சு. அழிவே வராத மாதிரி அடைச்சி வரமா வாங்கியாச்சு. அப்புறம் நமக்கு என்ன பயம்? இனிமே பிரம்மதேவனுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? இனிமேல் நாம தான் கடவுள். நான் தான் கடவுள், யாராலையும் அழிக்க முடியாட்டி. ஆமா, யார் கடவுள்? நாம தான் கடவுள். நம்ம தானே கடவுள். நம்ம வச்சதுதான் வரிசை, நம்ம வச்சதுதான் சட்டம். சட்டம், நாம தான் கடவுள். கடவுள். ஆமா, எங்க வாரா? எங்க வரையும். ஆனால் ஆமா, இந்த சண்டாள பாவி இரணியனானவர். ஆமா, ஆவம் பிரம்மலோ வந்தனை கடந்து இவன் பிரியமுடைய இவாரா இரணிய உரி பட்டன வாங்கி கொண்டு நேர அவனுடைய நாட்டுக்கு வந்தான். வந்து ஆமா, வரம் வாங்கிய மகிமையினாலே என்ன செய்கின்றான்? அப்படியே அரண்மனையை சுத்தி பார்க்க, அப்படியே ஏறிட்டு பார்த்து சுத்தி பார்க்கான். என்ன நினைக்கின்றான்? இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு? அரண்மனை. நம்ம கிட்ட கையும் அழியாத வரம் இருக்கு. அழியாத வரம் இருக்கு, கையும் காலும் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதான் நம்ம என்ன கோபம் வருதியா? கையும் காலும் இல்லாம ஆமா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சாத்தானே முன்னகுட்டி சொல்ல முடியும். அதெல்லாம் இல்ல. ஆமா, என்ன புதுசா? அப்படியா ஐயா? அதனால் ஆமா, நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட அழியாத வரம் இருக்கு. அழியாத வரம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆமா, அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இந்த கோட்டையை இடித்து வரத்தினுடைய மகிமையினாலே அந்த சண்டாள படுவாவி அந்த இரணியன் பழைய கோட்டையை இடிக்கின்றான். இடித்து புதுசா கோட்டை கட்டுதான். புதுசா கோட்டை கோபுரங்கள் கட்டுகின்றான். எப்படி கட்டுகின்றான்? எப்படி கட்டுகின்றான்? ஒன்னா நல்ல மடிந்தாள அவன் படிந்தாள ஓலைக பூஜாவடி இரண்டா நல்ல மடித்தாள அவன் படித்தாள எறும்பு ஏறாதமை அடையாளமை மூணா நல்ல மடித்தாள அவன் படித்தாள அந்த முத்து வர்ணமே அடையாளமே
கட்டும் ஜாவடி அவனுக்கு ஆறா நல்லபடி தர ஆடை கட்டும் வண்ணவா ஏழா நல்லபடி தர எண்ணி ரெண்டு மேடைகள் எட்டாம் படி தரவா எறும்பு ஏற மேடைகள் ஒன்பதாம் படி தரவா ஒன்பதாம் படி தரவா ஒட்டல் கட்டும் ஜாவடியா கொடிமரமும் பொன்னாடு அடிகாரே கோட்டைகள் அப்படி இருக்கும்போது அந்த இரணியனாகப்பட்டவர் கோட்டையை இடித்தான். ஒன்னாம் படித்தளமா ஓலை கப்புச்சாவடியா இரண்டாம் படித்தளமா ரத்னகிரி மேடைகளா மூன்றாம் படித்தளமா முத்துவரண மண்டபமா நான்காம் படித்தளமாம் நவரத்தினத்தால் மேடைகளா ஐந்தாம் படித்தளமா அழகு தங்கத்தாளே மேடைகளா ஆறாம் படித்தளமா ஆணை கட்டும் ஜாவடியா ஏழாம் படித்தளமாம் எறும்பு ஏறாத மேடைகளா எட்டாம் படித்தளமா எண் இரண்டு மேடைகளா ஒன்பதாம் படித்தளமா ஒட்டகம் கட்டும் ஜாவடியா பத்தாம் படித்தளமாம் பளிங்கு வர்ணத்தாலே மேடைகளா அப்படியே அடிச்சு கட்டுதான் கோட்டைய பழைய கோட்டைகளை இடித்தான் புதுவிதமான கோட்டைகள் கட்டுகின்றான் அப்படி கட்டும் போது என்ன நடக்கின்றது பாவி கட்டுதானே வேற இடத்துல கட்டிருக்கலாம்ல அதுதான் நடக்காதுல்ல இப்போ அந்த இரணியனாகப்பட்டவன் அப்படி செய்து வரும்போது என்ன நினைக்கின்றான் அழியாத வரத்தை வாங்கின உடனே ஆணவன் தலைக்கு ஏறியது எந்த கணம் வந்தாலும் மண்டக்கணம் வரக்கூடாது தலக்கணம் மட்டும் வரவே கூடாது தலக்கணம் வந்துச்சுன்னா அழிவு தான் என்ற தலக்கணம் வருது தான் என்ற அகம்பாவம் நம்மளை யாருமே அழிக்க முடியாது நம்ம அழியாத வரத்தை வாங்கியிருக்கிறோம் நம்மளை யாரு என்ன செய்ய முடியும் நம்மளை யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது என்று பாவி இந்த இரணியனானவன் ஆண்டவனிடத்துல வாங்கின வரத்தினுடைய மகிமையினாலே பிரம்மன் கொடுத்த வரத்தின் மகிமையினாலே தர்மங்களை மறந்தான் அதர்மத்தை கையிலெடுத்தான் அதான் சொல்லுவாங்க என்னையா அழிவு வரும் காலத்திலே அற்ப புத்தி முன்னாலே கேடு வரும் காலத்திலே அசுரனுக்கு கெட்ட புத்தி முன்னாலே எந்த விஷ்ணு நம்ம அண்ணனை கொண்டாரோ அவருடைய நாமம் நம்ம நாட்டுல இருக்கவே கூடாது என்று என்ன செய்கின்றான் மகாவிஷ்ணுடைய ஆலயம் அத்தனையும் அடிச்சு நொறுக்கணும் என்ன செய்தா அடித்து நொறுக்குகின்றான் கோயில பூரா அடிச்சு உடைச்சிட்டான் இருந்தா தானே எல்லாரும் அவர் பேரை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அதாவது நாராயணா அப்படிங்கிற நாமமே நம்ம நாட்டுல ஒழிக்க கூடாது என்று என்ன செய்கின்றான் ஆலயந்த அத்தனையோ அடித்து நொறுக்கினான் அதர்ம சண்டாளன் இந்த இரணியன் என்ன செய்கின்றான் அவன் கோயிலையோ மூட வைப்பா இந்த குணம் படைத்த இரணியனோ ஆலயத்தை மூட வைப்பா தர்ம சண்டாள இரணியனோ இவன் தான நல்ல தர்மங்களை மறந்தா இரணியனோ கடவுளை தான் நினைத்துதான் அவனை கடவுளாதான் நினைத்துதான் இந்த கடிய பவியாண்டு வாரா கடிய பவியா
என்ன நினைக்கின்றான் கோயிலே இருக்க கூடாது இந்த பட்டணத்துக்கு ஆமா நான் தான் கடவுள் நானே அரசன் நானே கடவுள் என்று ஆமா மனதிலே நினைத்து தான் என்ற தலக்கணத்தோடு அதர்ம சண்டாளன் ஆமா இரணியர் ஆண்டு வருகின்றான் நாராயணான நாமத்தை யார் சொன்னாலும் ஆமா என்ன செய்கின்றான் சிறையில் அடைக்கின்றான் மரண தண்டனை கொடுங்க ஆமா என்ன செய்தார் மரண தண்டனை கொடுக்கின்றான் நாராயணாங்கிற நாமமே இருக்க கூடாது நம்ம நாட்டிலே இருக்க கூடாது ஆமா நான் தான் கடவுளுங்க ஆமா என்ன நினைக்கின்றான் நானே அரசன் நானே கடவுள் ஓம் நமோ நாராயணாங்கிற நாமத்தை சொல்லாத ஆமா ஓம் இரணியாய வாழ்கன்னு சொல்லு சொல்லலாமா ஏடு வரும் காலத்துல ஆமா கெட்ட புத்தி முன்னால அழிவு வருது ஆசையும் கூடுது அவனே கடவுளுங்க ஆமா நாராயணான நாமத்தை சொல்லாத அப்படியே உனக்கு கடவுளை வணங்கணும்னு ஆசை இருக்கா என்ன கும்பிடு நான் தான் கடவுள் என் பேரை சொல்லு என்ன பேரை சொல்லு நாம் பாத்துக்கிட்டுதான் ஓம் இரணியாய நமக நமோ நாராயணாங்கத விட்டு ஆமா ஓம் இரணியாய நமக சிரிக்காம பரியா என்று ஆமா இந்த சண்டாள பாவி ஆமா இவன் நாராயண நாமம் சொன்னா இந்த நல்ல ஒரு சண்டாள அடிக்காரி விட்டு அழகு நல்ல இரணிய அடிக்கின்றான் இறைவன் பேரை சொன்ன ஆமா எதிர்த்து அடிக்கான் யார இறைவனுங்க யார பார்த்து கடவுள்னு சொல்லுகின்றாய் நான் தான் இறைவன் நான் தான் கடவுள் நான் தான் இந்த அகில உலகத்துக்கும் கடவுள் என் பேரை சொல்லுங்க ஆமா ஆனால் பார்த்தான் மக்கள் எல்லாம் ஏன் இவங்கிட்ட அடிபட்டு ஏன் ஜாவானே நம்ம பாட்டுக்கு ஒரு பேர் தானே ஆமா வாயால சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஓரமா போயிருவோம் போட்டு அடி தாங்க முடியல என்ன கொடுமைப்படுத்துதான் சண்டாள பாவி அந்த இரணியன் எதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கு சரிதான் கடவுள் பேரை மறக்க வைத்தான் நானே கடவுள் என்று மக்களிடத்தில் சொல்லுகின்றான் பார்த்தான் இரணியன் ஆமா ஆலயத்தை அடைக்க சொன்னான் அழகு விஷ்ணுவோட பேர் இந்த அகிலத்தில் இருக்கவே கூடாது இவன் அழியாத வரத்தை வாங்கியிருந்தான் ஆமா நம்ம அழியாத வரைக்கும் விஷ்ணுவுடைய நாமம் இந்த அவனியில சொல்லக்கூடாது என்று ஆமா நாட்டு மக்களை சித்திரவதை செய்து வருகின்ற பொழுது அந்த இரணியனுடைய மனைவி ஆமா என்ன ஆகின்றாள் என் அழகு பால்களிலே பள்ளி கொண்ட என் பச்சம்மாள் நாராயணனுடைய அருளாளே அவ என்ன செய்கின்றாள் என்னையா செய்கின்றாள் ஒரு மாதம் அந்த இரணியனின் மனைவி அவள் அந்த ஏற்ற மங்கை கையதுவா அடிவழகி மங்கையா அன்று முதல் குழி மறந்து அங்கே ஆயிரையால் கர்ப்பமா
அதான சண்டியனுக்கு சண்டியன் சரித்திரத்துல உண்டு உண்டுல்ல. ஆமா ஆமா பார்த்தார் பச்சம்மாள் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? நீ ஆமா ஏற்கனவே ஆமா இந்த இரணியனோ ஆமா இரண்யாச்சனோ யாரு நினைச்சேன்னா யார் ஐயா? திருப்பார் கடலிலை ஆமா பால்கடலிலே எம்பெருமாளுக்கு காவலாக இருந்த 2 வாயிற்காவலர்கள். ஆமா என்னையா? அவங்க 2 பேருமே ஆமா என்னைக்குமே பகவான் பச்சம்மாளை பிரிஞ்சு இருக்கவே இருக்க மாட்டாங்க. என்ன பகவானுடைய காவலர்கள். ஆமா யார் ஐயா? இவங்க 2 பேரும் முன்னால் ஒரு பிறவியில. ஆமா அப்ப பச்சம்மாள் ஒரு நேரத்துல ஆமா லட்சுமி இடத்துல நான் பேச போறேன், ஆமா யார் வந்தாலும் உள்ள விடாதீங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா போயிருப்பாரு. ரகசியம் பேச போயிருப்பாரு. ஆமா அந்த நேரத்துல தேவாதி தேவர்கள் முனிவர்கள் வரும்பொழுது அவர்களை மறித்து நான் அவங்களை உள்ள விட மாட்டேன்னு சொல்லி இருப்பான். ஆமா யார் ஐயா? இவன் வாயிற்காவலர்கள் 2 பேர்களும். ஆமா அப்போ ஆமா பார்த்தார். ஆமா பச்சம்மாள் கிட்ட முனிவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்காவிட்டால் ஆமா நாங்க இனிமேல் பால் கடலுக்கு வரமாட்டோம்னு சொல்ல அப்ப பச்சம்மாள் பார்த்தார். எப்ப என்ன நீ 2 பேரும் ஆமா நல்லவனா பிறந்து ரொம்ப நாள் ஆமா ஆமா நல்லவனா பிறந்து ரொம்ப நாள் ஆமா இந்த உலகத்துல வாழ்ந்து கடைசியில என்கிட்ட வந்து சேர போறியா? ஆமா அப்படி இல்லன்னா கெட்டவனா பிறந்து வாழ்வை சீக்கிரம் முடிச்சு என்கிட்ட வந்து சேர போறியா அப்படின்னு கேட்டாரு. ஆமா அப்ப இவன் சொன்னா என்ன ஏற்கனவே 2 பேரும் என் பெருமாளை பிரிஞ்சு இருக்க மாட்டானே. முடியாது ரொம்ப நாள் நான் எப்படி பிரிஞ்சிருக்கேன்? முடியாதுல்ல. பார்த்தா ஆமா நல்லவனாக வாழ்ந்து நாள் கழித்து உங்களிடத்துல வந்து சேர்வதை விட கெட்டவனாகவே வாழ்ந்து சீக்கிரமா உங்கள்கிட்ட வந்துருதான். ஆமா அப்படி 2 பேர்களையும் ஆமா என்ன செய்கின்றார்? அப்படி 2 பேர்களையும் படைத்த. ஆமா யாருக்கு? காசிப முனிவருக்கு மகனாக படைத்தார். இவர் 2 பேரையும் அவன் தான் ரச்சன்யாசனோ ஆமா இரணியனோ முதல்ல ஆமா வராக அவதாரம் எடுத்து அவனை கொன்னு அவனை கூட்டிட்டு போயிட்டாரு. ஆமா இரண்டாவது அவதாரம் இவன் இரணியனா இருக்கவனை யார் வந்து கொல்லுவா? எம்பெருமாள் தானே வந்து கொல்லணும். அவர்தான் வந்து கொல்லணும். அவர்தான் சீக்கிரம் கூட்டிட்டு போகணும். அப்போ ஆமா விளையாட்டை எங்க இருந்து ஆரம்பிக்கின்றார்? அவனுடைய ஆமா வாரிசாலையே அவனுக்கு அழிவை நாமல் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி எம்பெருமாள் நாராயணனுடைய அருளாலே என் அழகு ஆமா அந்த இரணியனுடைய மனைவி அந்த கயது பெண்ணானவள் அன்றோடு குளிமறந்தாள். ஆகிலையால் சூழானாள் ஊர் அறிய 1 மாதம் நாடறிய 40 நாள் கருவுற்றிருக்கும் போது ஆமா என்ன நடக்கு பார்த்தா ஆமா இந்த இரணியனுடைய மனைவி அந்த கையதும் பெண்ணானவள் அன்றோடு குளிமறந்தா ஆகிலையால் சூழானாள் வாழ்க்கையிலே அவளுடையவர் தஞ்சம் என்பாள். இரண்டாவது மாதத்திலே இறையோன கரங்கு வைப்பார். 3வது மாதத்திலே தஞ்சம் என்றாள். 4வது மாதத்திலே அழுக்கண்ணா அவரஞ்சிருவா. 5வது மாதத்திலே அந்தோ வெள்ளம் தங்கரி. 6வது மாதத்திலே அரவையரு புறராமா. 7வது மாதத்திலே இடைச்சேலை நகர்ந்திடும். 8வது மாதத்திலே அண்ணமன்ன பிட்டு திம்பா. அந்த கையது பெண்ணானவள் ஆமா 1வது மாதத்தில உடையவர தஞ்சம் என்பார். 2வது மாதத்திலே இறையோனை கரங்கு வைப்பார். 3வது மாதத்திலே ஆமா முக்கண்ணனை தஞ்சம் என்பார். 4வது மாதத்திலே நாவரச்ச கிருகிருப்பு. அது என்னமா 4வது மாசத்துல நாவரச்ச கிருகிருப்புன்னா என்ன? அதாவதுயா இந்த 4வது மாதம் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களை எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தா
இருந்தாலும் சரி தனியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா அவங்கள சுத்தி சுத்தி புளிச்சுன்னு துப்பி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, ஏன்னா நாக்குல எச்சி திரண்டுகிட்டே இருக்கும். அதான் 4வது மாதத்தில் நாவரச்ச கிருகிருப்பு. ஆமா, 5வது மாதத்துல அறவயிறு பூரணமா. அறவயிறு பூரணமா. அறவயிறு பூரணம்னா என்ன? அறவயிறு பூரணம்னு சொன்னா அதாவது 5 மாச பிள்ளை அறப்பிள்ளை. கரெக்டா 5வது மாசம் நம்ம சாயந்துக்காரமா மாசமா இருக்காங்க அப்படின்னு 5வது மாசம் அந்த வயிறு அவங்கள காட்டி கொடுத்துரும். ஆமா, 5 மாச பிள்ளை அறப்பிள்ளை 5வது மாதம் அறவயிறு பூரணமாம். யாரையா? இந்த இரணியனுடைய மனைவி கையேதுவானவள் 5வது மாதத்திலே. ஆமா, அறவயிறு பூரணம். அறவயிறு பூரணம். இவ 5வது மாதமாக இருக்கும்போது அந்த இரணியாபுரி பட்டணத்தை தேடி யார் வருகின்றார்? யாரையா வருகின்றார்? திரிலோக சஞ்சாரி. மூவுலக வாசம் செய்யும். யாரையா? ஒரு வீட்டு சண்டைய ஒரு வீட்டுக்கு இழுத்து விடும். மகாமுனிவர் வாரார். மகாமுனிவர் வருகின்றார். எங்க வருகின்றார்? இரணியாபுரி பட்டணம் வரும்போது வருகின்ற பொழுது நாரதர் வருவதை பார்த்தால் கையது ஐயா வாருங்கள் சுவாமி வாருங்கள், வணக்கம் வணக்கம் என்று நாரத மகாமுனிவரை இரு கரமெடுத்து வணங்கி வர வேண்டும். வணங்கி வரவழைத்து வரவேற்று. ஆமா, அப்ப பார்த்தார் நாரதர். எம்மா என்ன இன்னைக்கு இப்படி அமைதியா இருக்கே? அதான் அமைதியா இருக்கும். என்ன ஏன் உன் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லையே? என்ன காரணம்? என்னாச்சு ஏன் இப்படி மன வாட்டத்தோடு இருக்கின்றா என் அன்பு மகளே? அப்ப பார்த்தார். கொஞ்சம் சொல்லம்மா. இரணியனுடைய மனைவி ஆமா நாரத மகாமுனிவரிடத்திலே சொல்லுகின்றார். ஐயாவே நாரதரே என் கணவர். ஆமா, யார் ஐயா? இந்த நாட்டினுடைய அரசன் மன்னர். ஆமா, இந்த நாட்டுல ஆமா ஆலயமே இருக்கக்கூடாது. அதுலயும் ஆமா விஷ்ணுடைய நாமமே இங்க உச்சரிக்க கூடாது என்று சொல்லுகிறாரே. மனதிலே நினைத்து என் கணவர் இந்த நாட்டிலே செய்யாத இடமெல்லாம் செய்து வருகிறாரே சுவாமி. ஆலயத்தை அடைக்க சொன்னார். தர்மத்தை மறந்தார், அதர்மத்தை கையில் எடுத்தார். ஆமா, என்னென்ன பாவம் செய்ய போகிறாரோ, என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியவில்லையே என்று ஆமா மனதிலே நினைத்து மனசுல வருத்தம் இருக்கு. ஆமா என்று போல் கண்ணீரை முகமெல்லாம் சோரையிட்டார். போல் கண்ணீரை பக்கமெல்லாம் சோரையிட்டார். ஆறாத கண்ணீரை எங்கமெல்லாம் சோரையிட்டார். அழுது விளம்புகின்றார். ஆமா, அப்ப பார்த்தார் நாரதர். என்ன எதுக்கு கவலைப்படுது? ஏமா உனக்கு இந்த கவலை? உன் கணவர் தானே இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆமா, மன்னன் தானே கஷ்டப்படுத்துதாரு. மன்னன் தானே உன்னை எப்படி கஷ்டப்படுத்துதாரு. ஆனால் ஆமா அவர் செய்கின்ற தீமைக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. என்ன தெரியுமா? என்னையா? உன்னுடைய ஆமா வாயாளே ஓம் நமோ நாராயணா. நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா என்று ஆமா நாராயணனுடைய நாமத்தை நீ உச்சரித்து வந்தால் அவன் செய்த தீமையெல்லாம் மாறும். நிச்சயம் ஒரு நாள் மாறும் என்று ஆமா நாரத மகாமுனிவர் அங்க கலகத்தை ஆரம்பிக்காரு.
இங்க போடுதாரு முடிச்ச இரணியனுடைய மனைவி இடத்தில் அவுக்க முடியாத முடிச்ச போடுதாரு. ஆமா மனைவி இடத்திலே நாராயணனுடைய நாமத்தை உச்சரித்து வா, எல்லாம் நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். உடனே அந்த கையது பெண்ணானவள் ஆமா வார விதி அறியாமல் கட்டின புருஷனுக்கு நாராயணனை பிடிக்காது, மகாவிஷ்ணுவை பிடிக்காது. நம்ம அந்த தப்ப செய்யலாமா? நம்மள அந்த நாமத்தை சொல்கிறாரே அப்படின்னு நினைச்சாலா? கிடையாது. அவ என்ன செய்கின்றார்? என்னையா செய்கின்றார்? நடப்பது நடக்கட்டும், எல்லாம் நாராயணன் செயல். அவர் செஞ்ச பாவத்தை நம்மளாவது மாத்துவோமே ஆமா என்று மனதிலே நினைத்து இரணியனுடைய நாமத்தை உச்சரிக்காமல் ஏற்ற மங்கை என்ற கையது பெண்ணானவள் நாராயணனே நாமோ அதை நாமோ என்ன சொல்லுகின்றார்? இரணியனை மறந்தால் அவன் பாட்டுல இருக்கட்டும். ஆமா, நமக்கு என்ன? ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய என்று நாராயண நாமத்தை உச்சரித்து இரணியனுடைய அரண்மனையிலே இரணியனோட மனைவி இருக்க, இரணியனுடைய மனைவி இருக்கின்றார். அந்த இரணியனுடைய மனைவி 5 மாத கர்ப்பமாக இருந்த அழகு மங்கையானவள் அப்படியே நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா ஆமா என்று என்ன சொல்லுகின்றார்? அரணாருடைய யாரு? என் அச்சுதன் நாராயணனுடைய நாமத்தை உச்சரித்து அப்படியே தவம் இருக்கின்றார். தவம் இருக்கும்போது ஆமா கர்ப்பமாக இருக்கின்றார். இருக்கும் பொழுது 6வது மாதத்திலே ஆமா அங்கமெல்லாம் தங்க நிறம். அது என்னமா 6வது மாசத்துல அங்கமெல்லாம் தங்க நிறம்னா என்ன? அதாவது 6 மாசம் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களை பார்த்தா அந்த முகம் வந்து தளதளப்பு கொடுக்கும். அதுவும் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா இருந்தாதான் அங்கம் தங்கமாகும். ஆண் குழந்தையா இருந்தா அங்கம் கருக்கும். அந்த மேனிய பார்த்தே வயசான பாட்டிமார்கள் சொல்லிடுவாங்க. யாரையா 7வது மாதத்திலே இடைச்சேலை நகண்டிடுமா? 7வது மாசத்துல இடைச்சேலை நகலுதுன்னா என்ன? 7வது மாசம் அதாவது இடுப்புல வந்து சேலை நிக்காது. ஏன்னா பாவடையை இறுக்கி கட்ட முடியாது. ஏன் கட்ட முடியாது? உள்ள வயித்துல குழந்தை இருக்கு, குழந்தைக்கு மூச்சு முட்டும், அதனால இறுக்கி கட்ட முடியாது. அதனால இடுப்புல சேலை சொருவினாலும் அது நிக்காது. அதுதான் இடைச்சேலை நகண்டிடுமா? 7வது மாதத்திலே இடைச்சேலை நகண்டிடுமா? யாருக்கு? இரணியனுடைய மனைவி அந்த கையது பெண்ணானவளுக்கு. அப்படி இருக்கும்போது இரணியனின் மனைவி ஆமா இரணிய நாமத்தை சொல்லாமல் நாராயணா நாராயண 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 அப்படின்னு ஆமா நாராயணனுடைய நாமத்தை சொன்னா பாரு. ஆமா, இது யாருக்கு தெரிந்தது? அந்த இரணியாபுரி பட்டணத்தினுடைய ஆமா அழகு மன்னன் இரணியகசிபுவுக்கு தெரிந்தது. என்னையா நம்ம நாட்டுல இருக்க மக்கள் எல்லாரையும் ஆமா ஊர் மக்கள் நாட்டு மக்கள் எல்லாரையும் ஆமா விஷ்ணுவுடைய நாமத்தை உச்சரிக்க கூடாது. ஆமா, யாரும் கடவுள் கிடையாது, நான் தான் கடவுள், நானே கடவுள்னு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கேன். எம்பரத்தான் சொல்லணும்னு நான்
எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஆமா நம்ம அரண்மனையில இருக்கவா இருக்கின்ற அதுவும் ஆமா நம்ம தொட்டு தாலி கட்டின நம்ம பொண்டாட்டி நம்ம மனைவி என்ன செய்தா? என்ன செய்கின்றார்? என்ன செய்தா? என்ன செய்கிறாள்? நாராயணா நாராயணான்னு நாராயண நாமத்தை உச்சரிக்கிறாள். நாராயண நாமத்தை உச்சரிக்கிறாள். இப்போ இவளுக்கு நம்ம தக்க தண்டனையை கொடுக்கல. கண்டிப்பா கொடுக்கணும். நாட்டுல இருக்கவங்க நம்மளை பார்த்து பயப்பட மாட்டாங்க. பயப்பட மாட்டாங்க என்று என்ன செய்கின்றார்? என்ன செய்கின்றார்? அந்த ஏற்றதொரு இரணிய கழிவு வந்த மன்னனாகப்பட்டவர் ஆமையா மந்திரியை வரவழைத்தார். மந்திரியை வரவழைத்தார். ஏ மந்திரி, மந்திரி, என்னுடைய மனைவி என்றும் பாராத. ஆமா, என்னுடைய மனைவி என்றும் பாராமல் என்னுடைய கட்டிய மனைவி என்ற கையது பெண்ணானவளை அவனுடைய ஆமா மந்திரி இடத்திலே அரச மன்னன் சொல்லுகின்றார். அடுத்த வாரிசை சுமக்கால அப்படின்னு நினைச்சாரா? கிடையாது கிடையாது. இவன் என்ன செய்கின்றார்? என்ன செய்கின்றார்? அந்த இரணிய கதிவு மந்திரி இடத்திலே சொல்லுகின்றார். ஆமா, கட்டிய மனைவி என்றும் கூட பார்க்காமல் 7 மாத கர்ப்பிணி என்றும் கூட பார்க்காமல் சிறையதிலே அடைக்க சொல்லி சிறையில் அடைக்க சொல்லி சண்டாளம் கட்டளையிட்டா அடைக்க சொல்லி இவன் கட்டிய மனைவி என்ற சண்டாள இரணியனோ பிள்ளைதாச்சி என்றும் கூட பெரிய பாவி பாராமல் சிறையில் அடைக்க சொல்லி சிறையில் அடைக்க சொல்லி இந்த சண்டாளன் குருவானா அடைக்க சொல்லி யாரென்றும் பார்க்க வேண்டாம். என் மனைவியை கூட பார்க்க வேண்டாம். தப்புனா தப்புதான். பட்டத்து மகாராணியாக இருந்தாலும் பரவாயில்லை. என்ன செய்கின்றான்? என்ன செய்தான்? என் மனைவி எடுத்து சிறையில் கொண்டு போய் அவளை அடைத்து வை. அந்த நாட்டோட அடுத்த வாரிசு சுமக்கிறவான்னு பார்த்தானா? கிடையாது. கட்டிய மனைவின்னு பார்த்தானா? கிடையாது. பட்டத்து மகாராணின்னு பார்த்தானா? அதுவும் கிடையாது. என்ன செய்தான்? சிறையில் எட்டி அடைத்தான். சிறையில கொண்டு போய் அடைத்தான். சிறையில கொண்டு போய் அடைக்கான். யார? கட்டின பொண்டாட்டிய பார்த்தான். ஆமா, அந்த கையது பெண்ணானவள் ஆமையா ஐயா கடலிலே பள்ளி கொண்ட என் பச்சம்மாள் நாராயணா பெண்ணாம் பிறகலாமா? இந்த பேருலகில் வாழலாமா? பேருலகில் நான் வாழலாமா? பிறக்கலாமா? மாநிலத்திலே நான் வாழலாமா? வாழக்கூடாது. நம் பெண்ணா பிறங்கும் முன்னால் புழுதி மண்ணாக பிறந்தேன் இல்லையே. சண்டாள பாவி கட்டிய மனைவி என்னும் கூட பார்க்காமல் என்ன செய்கின்றான்? கட்டிய மனைவி என்னும் கூட பார்க்காமல் என்னுடைய அடுத்த வாரிசன வயிற்றுல சுமக்கிறேன். ஆமா, இந்த அதர்ம சண்டாள என்ன சிறையில் அடைக்க சொல்லுகிறானே என்று நம் மங்கையாக பிறக்கும் முன்னால் இப்படி மண்ணாக பிறந்தேன் இல்லை என்று அழுது புலம்பினாள். இவனுக்கு என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை ஐயா? நம்ம மனைவியை மன்னிச்சு விட்டுட்டோம்னா இதையே காரணம் காட்டி எல்லாவனும் நாராயண நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவான். அப்ப என்ன செய்யணும்? நம்ம மனைவிக்கு தண்டனை கொடுத்தா எப்ப என்ன அவர் கெட்டின மனைவி பட்டத்து மகாராணின்னு கூட பார்க்காம நாராயணான்னு பேர சொன்னதுக்கு இழுத்து சிறையில் அடைச்சிட்டாரு. அப்பனா நம்மளா ஏமாத்திரம் சும்மா விடுவாரா? நம்மள இன்னும் கொஞ்சம் பயம் கொடுக்கும். ஆமா, அதே மாதிரி சிறையில் அடைக்க சொன்னான். அந்த கையது பெண்ணானவள் அவ 8வது மாதத்திலே விட்டு திம்ப 9வது மாதத்திலே ஓலை போல சுழண்டிடுவாள். 10வது மாதத்திலே பாவையான கையது பெண்ணானவள் மேல் பள்ளி கொண்ட என் அச்சுதன் நாராயணனுடைய கிருபையினாலே 7 மலையாண்ட எங்கள் ஐயா வெங்கடாச்சலபதியுடைய அருளாளே வங்கையாகப்பட்ட அந்த கையது பெண்ணானவள் எப்படி இருக்கின்றார்? அம்மா வயர்கள் வந்து ஆண் குழந்தை ஒன்றை
அருளாளை அருளாளே ஆளிலை மேல் பள்ளி உடைய அச்சுதன் நாராயணனுடைய அருளாளை அருளாளே அடிப்படியாகவே வயர்கள் நொந்து அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்.